How are you, Parthiv? I am fine. பார்த்தி, நான் சென்னைக்கு வந்து 38 வருஷம் ஆகுதுடா பார்த்தி. நான் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம் இல்லைடா வாழ்க்கை பார்த்தி. என்ன பண்ணுறது வாழ்க்கையில், நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு பார்த்தி. எனக்கு 2 பையன். ஒரு பையன் பேர் ஹரிஷ், இன்னொரு பையன் பேர் பூவார்ஷன். 2 பேரும் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணுறதில்ல. 2 பிள்ளைங்களும் நான் அன்பாக பார்த்துக்குதுடா பார்த்தி. ரெண்டு பசங்களும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. 2 பேரும் அவனுங்களை உருவாக்கி ஓரளவுக்கு ஆளாக்கி விட்டுலான்னு தான் பார்க்குறேன் பார்த்தி. என்ன பண்ணுறது வாழ்க்கையின் இதுதான். ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து எக்மோரில் வேலை பார்க்குறான், ஒரு பையன் ஸ்ரீபெரும்புத்தூரில் வேலை பார்க்குறான். பரவாயில்ல. என் மூத்த பையன் பூவரசனுக்கு தான் இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் லைஃப்பை தனியை விட்டுடலான்னு அவனை பார்த்துட்ருக்கேன். அதால் வந்து என் பெரிய பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பூவரசன். சின்ன பையனையும் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பெரிய பையன் வந்து அவங்க அம்மாவை தான் அவன் லைக் பண்ணுவான். இருந்தாலும் எந்த பிள்ளைங்களையுமே வந்து அப்பாவை விரும்பாது. எந்த பிள்ளைங்களையும் அப்பாவே விரும்பாது, மேக்சிமம் இருக்காது. பெரிய பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு தான் ரொம்ப பாசமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வந்து அப்பா பாசம், பெரிய பிள்ளைங்க வந்து அம்மா பாசம், அது கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் எனக்கு 2 பேருமே எனக்கு 2ம் ஒரு கண்ணு மாதிரி தான். நான் யாருமே வந்து வேகுபாடு பார்க்கறது இல்லை, எதுவும் இல்லை. இருந்தால் 2 பேருக்கும் ஒன்று தான். இன்னும் நான் சென்னையில் வந்து கஷ்டப்படும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் படாத கஷ்டம் இல்லை வாழ்க்கையில். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்கள நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு ஆளாகிட்டு வேலைக்கு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கேன். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை தான். இருந்தாலும் என் ஒய்ஃபு மாதிரி எனக்கு பார்த்தி கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் பொண்டாட்டினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா என்னுடைய கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான் என் ஒய்ஃப். ஆமாம், கண்டிப்பாக அவ்வளோ மாரி எனக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு சத்தியமாக இந்த ஊர் உலகத்தை தேடனாலும் கிடைக்காது. எனக்கு கிடைச்ச பொக்கிஷமே என் ஒய்ஃபு தான். ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து எனக்கு தெய்வம்னா தெய்வம் மாதிரி தான். என் கூட அவ்வளோத்தையும் சண்டை சாடி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா பார்த்தி. ஏன்னா என் ஒய்ஃபு தான் எனக்கு வந்து கடவுள்னு சொன்னாலும் என் ஒய்ஃபு தான் எனக்கு கடவுள்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா அவள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் இல்லை. இன்னைக்கு வந்து நீ வீடியோ எடுக்கிற அளவுக்கு நான் இல்லை, கண்டிப்பாக இல்லை. என் ஒய்ஃபு தான் என் தெய்வம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஆகிறது பிரச்சனை இல்லை. நம்ம கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், என்னுடைய மனைவி அமிர்தம். அவள் இல்லைன்னா இன்னைக்கு நான் கண்டிப்பாக இல்லை. 1000 இருந்தாலும், ஏன்னா அவள் வந்து பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இன்னும் கஷ்டப்பட்டுருக்கா. பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். நான் சொல்லுவேன், ஏண்டி நமக்குன்னு ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கலாண்டின்னுவேன். அவள் கண்டிப்பாக சொல்லுவாள், நமக்கு கடவுள் பார்த்துக்குவாரு, பிள்ளைங்களை ஸ்டடி பண்ணி விட்டுடலாம் அப்படின்வாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து பார்த்து நம்ம நடக்கிற காலம்லாம் தெரியுது. அப்பா அம்மாவை பார்த்துக்காதே விட்டுடுறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அவன் பழப்பை பார்த்துட்டு போகிறாங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். என் பிள்ளைங்க அப்படி இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறா. என்ன பார்த்துக்குவா என் பிள்ளைங்க, என்னையும் பார்த்துக்குவா உன்னையும் பார்த்துக்குவாளுங்க என் பிள்ளைங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்து சொல்கிறா. பரவாயில்ல, என் மனைவி நம்பிக்கையை நான் வீணாகலை. அவள் இஷ்டத்துப்படி நான் போயிட்டுருக்கேன். நன்றி, தேங்க்யூ. என் பேர் வி கமலக்கண்ணன்.